பொதுவா தேர்தல் நேரங்கள்ல ஒரு வேட்பாளர் ஓட்டு கேட்க வராரு அப்படின்னா, அவர் கூடவே எப்படியும் ஒரு 10 பேர் வருவாங்க. அப்படி இல்லன்னா, அதுக்கு மேல கூட வந்து நம்ம பார்த்திருப்போம். ஆனா, இங்க ஒருத்தர் எப்படி போறாருன்னு நீங்களே பாருங்க. நிச்சயம் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் நல்ல பாதல வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் வாங்க அருண் இதோ சாப்பிடுங்க டீ சாப்பிடுங்க டீ சாப்பிடுங்க வாங்க டீ சாப்பிடுங்க டீ சாப்பிடுங்க டீ சாப்பிடுங்க. இந்த வீடியோவ கண்டிப்பா காலையில இருந்து நீங்க சோசியல் மீடியால அதிகமா பார்த்திருப்பீங்க. திருத்தணி தொகுதியினுடைய தாவேகா வேட்பாளர் தான் இந்த சத்தியகுமார் அப்படிங்கிறவரு. இந்த வீடியோ ஆரம்பிக்கும்போது 3 பேர் கூட இவர் ஓட்டு கேட்க போவாரு. ஆனா வீடியோ முடியும்போது பார்த்தீங்கன்னா, வெறும் 2 பேர் தான் இவர் கூட இருப்பாங்க. பொதுமக்களும் பெருசா இவர கண்டுக்கிற மாதிரி தெரியாது. சொந்த கட்சிக்காரங்களே இவருக்கு ஆதரவு அளிக்காம, அந்த தொகுதியில நாங்க தேர்தல புறக்கணிக்கிறோம் அப்படின்னு அறிவிச்சுட்டாங்க. இப்படி இந்த தொகுதியில மட்டும் தான் இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கான்னு பார்த்தோம்னா கிடையாது. தாவேகா வேட்பாளர் அறிவிச்சதுக்கு பிறகுல இருந்து கிட்டத்தட்ட பல்வேறு தொகுதிகள்ல இதே மாதிரி பிரச்சனை தான் நிலவுது. கம்பமா இருக்கட்டும், பேராவூரணியா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம மேட்டூரா இருக்கட்டும், இப்படி பல தொகுதிகள்ல அந்தந்த வேட்பாளர்களுக்கு எதிராகவே அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் வந்து போர்க்கொடி தூக்கியிருக்காங்க. போராட்டங்களையும் முன்னெடுத்திருக்காங்க. இவங்கள வந்து நாங்க ஆதரிக்க மாட்டோம், தேர்தல புறக்கணிக்கிறோம் அப்படின்னு கம்பத்துலலாம் மிகப்பெரிய போராட்டம் நடந்தத நம்ம பார்த்தோம். மக்கள் பக்கத்துல இருந்து பார்த்தோம்னாலும் சரி, மிகப்பெரிய அளவுல இவங்களுக்கு ஆதரவுலாம் கிடைக்கிற மாதிரி சுத்தமா தெரியவும் இல்ல. மக்கள் யாரும் இவங்கள கண்டுக்க கூட இல்ல அப்படிங்கிறது தான் கள நிலவரத்துல நமக்கு தெரிய வருது. பொதுவா தாவேகா தலைவர் விஜய பார்க்கறதுக்காக அவருடைய ரசிகர்கள் லட்சக்கணக்கான பேர் கூடுறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு, அந்த கட்சிக்கும் அந்த அளவுக்கான ஆதரவு கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இது எல்லாமே வெறும் சோசியல் மீடியால மட்டும் தான் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது களத்துல நேரடியா போய் பார்க்கும்போது தான் தெரியுது. ஏன்னா விஜய்க்கு இருக்கக்கூடிய அந்த ஆதரவு அப்படிங்கிறது அவருடைய கட்சியினருக்கும், கட்சி வேட்பாளர்களுக்கும் இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல அப்படிங்கிறது தான் கள எதார்த்தத்துல நமக்கு தெரிய வருது.